Taste the Daily. Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 100 நாட்களில் 134 கொலைகள், கொலை நகரம் ஆகிறதா தமிழகம் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லா பத்திரிகைகளையும் பதிவாயிட்டு வருது. இந்த அருண் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார், முதல்வரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், எப்படி அவர் பேர் சிபாரிசு செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண் அவர்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். அருவாய் எடுக்கிறதையும் கத்தி எடுக்கிறதையும் இங்க சகஜமா காவல்துறை அதுக்கு மேல ஒண்ணும் செய்யாது. ஒரு வக்கீல வச்சு ஒரு 8 நாளுக்குள்ள பெயில்ல வந்துட்டோம்னா அதோட கேஸ் ஊத்தி முடியலாம் அப்படிங்கிற ஒரு சமூகத்துல குற்றவியல் வரலாற்று வேற மாதிரி போயிட்டு இருக்கிற போது ஒரு திசை திருப்பதற்காக ஏற்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர் தான் அருணுடைய அப்பாயின்மெண்ட். பிரிவியஸ் கமிஷனர் திரு ராத்தோட் அவர்கள் பதவி ஏற்கிற போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப கடுமையான முயற்சிகளை எடுத்து எப்படியாவது இந்த கொலைகளை எல்லாம் குறைக்கணும்னு நினைச்சு 10,000 போலீஸை போட்டு நான் இரவும் பகலும் வேலை பார்த்து நான் 64 கொலையிலிருந்து 58 கொலையா மாத்திட்டேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு முன்பு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பின்பு, அருணுக்கு முன்பு, அருணுக்கு பின்பு, எதிர்கால தமிழகத்திற்கு மிகப்பெரிய உதாரணமான வழக்கு அப்படின்னு சொன்னா இது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு. அது தொடர்ந்து வருகின்ற இந்த 3 துப்பாக்கி சூடு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். சென்னை மாநகரில் துப்பாக்கி சத்தம் அடிக்கடி ஒலிக்க தொடங்கி இருக்கு. குறிப்பா 3 என்கவுண்டர் அப்படின்னாலும் கூட இது சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் அவர்கள் பதவியேற்ற பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களாக, தொடர் சம்பவங்களாக இது இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எதை நோக்கி போகுது? குறிப்பா இந்த ரவுடிகளை கிளீன் அப் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷனாக இது இருக்கா, இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதாவது இந்த அருண் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு பின்பு அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லா பத்திரிகைகளையும் பதிவாயிட்டு வருது. அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. அது என்ன மாதிரி அசைன்மெண்ட் அருணுக்கு கொடுக்கப்பட்டது, எந்த மாதிரி சூழ்நிலையை அவர் பதவி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 100 நாட்களில் 134 கொலைகள், கொலை நகரம் ஆகிறதா தமிழகம் அப்படின்லாம் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கோட்டையை நோக்கி மிகப்பெரிய குரலை எழுப்பி, அதுக்கு தமிழக முதல்வர் அவர் உள்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு என்கிற முறையில் சரியான பதில் கூற முடியாமல் சற்று திணறிய நேரம் தொடர்ந்து கொலைகள். அதில் பார்த்திங்கன்னா ராமர் பாண்டியர் கொலை வழக்கு அங்கே கரூர் பக்கத்தில், அப்படியே தீபக் பாண்டியன், அப்படியே மனோஜ் பாண்டியன், பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு 15 நாள் 20 நாள் போராட்டங்கள். இந்த கொலைகாரர்கள் எல்லாம் கூலிப்படை கொலைனா அதிகமாயிட்டே போகுது. நாங்கள் இந்த எதிரிகளை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்கிற வரைக்கும் நாங்கள் இந்த பாடியை, இறந்து போன பாடி எவ்வளவு துடிப்பு இருக்கும். தன்னுடைய மகன் இறந்து போயிட்டான், தன் தம்பி இறந்து போயிட்டான், தன் சகோதரர் அல்லது நண்பர் இறந்துட்டான் அப்படின்னு அவனை சார்ந்த சகாக்கள் நூற்றுக்கணக்கான பேர் துடித்த போதும் அந்த முழுமையாக ஏவப்பட்ட அந்த குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலை. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இட் கம்பல்டு டு டிரான்ஸ்ஃபர் த ப்ரீவியஸ் கமிஷனர் திரு ராத்தோட் அவர்கள் பதவி ஏற்கிற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப கடுமையான முயற்சிகளை எடுத்து எப்படியாவது இந்த கொலைகளை எல்லாம் குறைக்கணும்னு நினச்சி 10,000 போலீஸை போட்டு நான் இரவும் பகலும் வேலை பார்த்து 10,000 போலீஸை போட்டு இரவும் பகலும் வேலை பார்த்து நான் 64 கொலையிலிருந்து 58 கொலையாக மாற்றிட்டேன். எப்போ 10,000 போலீஸு இரவும் பகலும் பணி செய்த போதிலும் சென்னையில் நடந்துட்டு இருந்த போன வருஷம் நடந்த 64 கொலையை 58 மாற்றிருக்காங்கிறாரு. அப்போ எத்தனை கொஞ்சம் 64 63 என்ன செஞ்சிருக்காரு, 63 58 மாற்றினாருன்னா எத்தனை 3 2 5 கொலையை தான் குறைச்சிருக்காங்கிறாரு. ஸோ இந்த காவல்துறையுடைய ஆக்ஷன் போதுமா பத்தாதா, அப்போ என்ன செய்யணும்
அப்படின்னு போனோம். இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தான் தொடக்கம்னு வைங்களேன். ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு முன்பு, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பின்பு, AMUAP அப்படின்னா 2 மீனிங் இருக்குது அதில். ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு முன்பு, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பின்பு, அருணுக்கு முன்பு, அருணுக்கு பின்பு, இந்த அப்படி ஒரு சொல்லாடல் இருக்கு. இந்த அருண் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார், முதல்வரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், எப்படி அவர் பேர் சிபாரிசு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது சரண்டரான கைது உடனே சந்தீப் ராய் ரத்தோர் சொல்கிறாரு, உடனே பொன்னைப்பாலு அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க ஆற்காடு சுரேஷோட தம்பி. பொன்னைப்பாலு ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணதுக்காக பதில் இவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் அவங்க 8 பேர்த்த கைது பண்ணிட்டு இன்னும் ஒரு 3 பேர், அதோட கதையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல வர்றார். இல்லை, இவர்களெல்லாம் ஆஜப்படுத்தக்கூடிய, ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த சென்ற ஆண்டு முழுவதுமே கூலிப்படை கொலை அதிகரித்து கொண்டே போயிட்டு இருந்துச்சு. அவன் எச்சரிக்கிறான். திருநெல்வேலியில் ஒருத்தன் கூப்பிட்றான், ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஃபோன் பண்ணி கூப்பிட்றான், நாங்கள் தீபக் பாண்டியனை கொலை பண்ணிட்டோம், நாங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் அந்த இடத்துல ரெடியாக நில்லுங்க, நாங்கள் ஒரு 6 பேரை கொடுக்குறோம், நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு போலீஸ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொல்கிறான். இது நாடா இல்லை சுடுகாடா? யாரோட கண்ட்ரோலில் இந்த ஸ்டேட் இருக்குது? திருநெல்வேலிக்கு நாங்கள் தான்டா, திண்டுக்கல்லுக்கு நாங்கள் தான்டா, தூத்துக்குடிக்கு நாங்கள் தான்டா அப்படின்னு ஒவ்வொரு ஊரையும் ஒருத்தர் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மக்களின் பார்வைக்கு இதை நம்ம எப்படி சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா, இப்படி ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுறான். இந்த சேலம் தருமபுரி மாவட்டம் தான் கொஞ்சம் தருமபுரியை சொல்ல வரல, சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் தான் கொஞ்சம் சுமூகமாக இருக்குன்னு பார்த்தா, திருப்பூரில் கிணத்தும்பேட்டில் ஏன்டா எங்கள் வீட்டு பக்கத்தில் சாராயம் குடிக்க வரீங்கன்னு கேட்டால் அங்கே குடும்பத்தையே வெட்டி கொள்கிறான். ஸோ அருவாய் எடுக்கிறதையும் கத்தி எடுக்கிறதையும் இங்கே சகஜமாக காவல்துறையை அதுக்கு மேலே ஒன்றும் செய்யாது. ஒரு வக்கீலை வச்சு ஒரு 8 நாளுக்குள்ளே பெயிலில் வந்துட்டோம்னா அதோட கேஸ் ஊற்றி முடிடலாம், சாட்சிகளை மிரட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் குற்றவியல் வரலாற்று வேறு மாதிரி போயிட்டுருக்கிற போது ஒரு திசை திருப்பத்திற்காக ஏற்பட்ட ஒரு அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் தான் அருணுடைய அப்பாயின்மெண்ட். அருணுடைய அப்பாயின்மெண்ட்டு பல மொழிகளை பேசியிருக்குது. அவர் ரவுடிகளுக்கு எந்த மொழியில் பேசப்படுமோ அந்த புரியுமோ அந்த மொழியில் பேசுகிறேன், அப்படி பேசப்படும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படி இல்லை. இந்த நிகழ்வுகள் என்ன காட்டியிருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர், என்னங்க கமிஷனர் ஆஃப் சிட்டி போலீஸ் அண்ட் அதர் கமிஷனர்ஸ் தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சவன், தமிழ் ரூட் தெரிஞ்சவன், என்னங்க எந்தெந்த குற்றவாளிகள்லாம் எந்தெந்த ஏரியாவில் எந்த மாதிரியான செயல் வகை குற்றம் செய்வார்கள் அப்படிங்கிறதுலாம் ஆணித்தரமாக சின்ன வயசுலேருந்தே ஸ்டடி பண்ணினவன், அவங்க தான் போலீஸ் ஆஃபீஸராக வந்தபோது இந்த ரூட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற செய்தியையும் தமிழகத்துக்கு இது எடுத்து சொல்லியிருக்கு. எதிர்கால தமிழகத்துக்கு மிகப்பெரிய உதாரணமான வழக்கு அப்படின்னு சொன்னால் இது ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு. அது தொடர்ந்து வருகின்ற இந்த 3 துப்பாக்கி சூடு. இந்த 3 துப்பாக்கி சூடு முதல் துப்பாக்கி சூடுக்கு பிறகு ஆம்ஸ்டாங் கொலையிலிருந்து ஒரு 3 நாட்களில் அவர் கொலை செய்யப்படுகிறார். ஏதோ ஒரு என்கவுண்டர் நடக்குது. அந்த என்கவுண்டருக்கு பிறகு தமிழ்நாட்டில், அது சென்னையில் கடந்த 60 நாட்களாக கொலை நடக்கவில்லை. அப்போ எதை விரும்புகிறார்கள்? அதாவது இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீ எதை விரும்புகிறாயோ அதுவே நீ ஆகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 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 பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு டிடெக்டிவ் ரைட்டர் அவர் எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாருன்னா, த விக்டிம் இஸ் காஸ் ஆஃப் ஹிஸ் மர்டர் அப்படின்னு போடுறாரு. த விக்டிம் இஸ் காஸ் ஆஃப் ஹிஸ் மர்டர், த விக்டிம் இஸ் த காஸ் ஆஃப் த மர்டர் அப்படிங்கிறாரு. யார் சுட்டு கொல்லப்பட்டானோ அல்லது கொலை செய்யப்பட்டானோ அவனே தன் கொலைக்கான காரணங்களை உருவாக்கியவன் அப்படிங்கிறார். ஸோ தன் கொலைக்கான காரணங்களை உருவாக்கியவர்கள் மட்டும்தான். இது ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி பார்க்கணும். இது கிரிமினாலஜியில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இது மேலோட்டமாக பொதுமக்கள் பார்க்குற போது துப்பாக்கி சத்தம் கேட்குது, தீபாவளி வந்தால் கூட தான் துப்பாக்கி சத்தம் கேட்குது. ரவுடிகள் பெருகுங்கிற போது துப்பாக்கி சத்தம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் 1856 காவல்துறையை தொடங்கும் போதே அத்தனை காவல் நிலையங்களும் துப்பாக்கி கொடுக்குறாங்க. துப்பாக்கி கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் 350 தோட்டாக்களும் 4 ரிவால்வரையும் கொடுத்துருக்காங்க. யாருமே பயன்படுத்தலை.
லத்தி கொடுத்துருக்காங்க, வாரம் வாரம் வந்து லத்தி ட்ரில் நடத்துகிறாங்க போலீஸில். ஆனால் லத்தியை வைத்து யாரையுமே அடிக்கல. ஏன்னா வந்து இயல்பாகவே தமிழ்நாட்டின் மக்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக காவலர்கள் இயல்பாகவே நம்ம சகோதரன் நம்ம சகோதரி இவங்களை போய் அடித்து துன்புறுத்துறதா அப்படின்னு வந்து தட்டி கொடுத்தே போன போக்கு தான் வந்து இதில் வந்து இவங்க இதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க, நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ரவுடிகள் தலை தூக்க ஆரம்பித்த போது அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய காவல்துறைக்கும் வந்து நிழல் உலக தாதாவுக்குமான போர் அப்படின்னு இதை எடுத்துக்கணும். இதான் வந்து காவல்துறை லாங்குவேஜ். பொதுமக்களுடைய லாங்குவேஜ்லேயும் பத்திரிகை நிருபர்களும் அல்லது பேட்டியில் எடுக்கிறவர்கள்லாம் பேசுகிற லாங்குவேஜ் வேறு. அருண் பேசுகிற லாங்குவேஜ், நான் பேசுகிற லாங்குவேஜ், காவல்துறை பக்கம் இருக்கிற நியாயம், இப்போ வந்து சிபி சக்கரவர்த்தி சொல்லுகின்ற உண்மை என்ன. இப்போ சவுத்து ஜாயின்ட் கமிஷனர் வந்து பார்க்குற சினிமா ஹீரோ மாதிரி இருப்பார் இல்லைங்க. அவரெல்லாம் வந்து பொய் சொல்ல வேண்டிய அல்லது திருடர்களோடு சேர்ந்து துப்பாக்கி வெடி சத்தத்தோடு பின்னாடி துரத்திட்டு ஒன்று ஆசைப்படுவதா தோணுகிறதா சிபி சக்கரவர்த்தி பார்த்தா? இல்லை அவர் வந்து 2 இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து வேளச்சேரி இன்ஸ்பெக்டரும் வந்து அடையார் இன்ஸ்பெக்டரும் போயிருக்காங்கல்ல ஸ்பாட்டுக்கு, அவங்களாம் பார்த்தா கொலைகாரர் மாதிரி தெரியுதா? இல்லை, அவங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவங்க வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் போகிற ஒரு மிகப்பெரிய சர்ஜன் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் 4 கத்திரிக்கோள் 4 கிடுக்கி 4 இதெல்லாம் சிசர்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் ஆப்ரேஷன் தியேட்டரில் போகிறாரு. இது வந்து ஒரு பப்ளிக் ஆப்ரேஷன். நன்றி சார், பல்வேறு கேள்வி விழிச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.